மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் வெளியில் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சுக்கவங்க. புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடத்துலையுமே நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாரும் மிதுன ராசியா, அட இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நட்புக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட தேவை வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே மறுபடியும் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திரும்பவும் ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்கள் மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய உள்ளம் படைச்சவங்க தாங்க நீங்கள். எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஏமாளியே இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. எப்போவுமே நீங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு நீங்கள் இனிமேல் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருதுங்க. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களோட வறுமையும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இனி நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்ககிட்ட இருந்து விலகி போகிறது உங்களால் உணரவே முடியுங்க. மிகப்பெரிய அளவில் அந்த கந்தன் அனுமதியால் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் வாயால் சொல்லணும். அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அந்த முருகனோட வேல் வந்து நின்று நிச்சயமாக காக்குங்க. அந்த வேலுக்கு முன்னால் எந்த விதமான கடுமையான பிரச்சனைகளும் நிச்சயமாக நிலச்சே நிற்காது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. வேலாயுதத்திற்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலாயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். மிகப்பெரிய அளவில் தாயும் தந்தையுமா முருகன் உங்களை வந்து காத்தருள போகிறாரு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலா உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னோட வாழ்க்கையில் நீயே வழிநடத்து முருகா அப்படின்னு நீங்கள் மனமுருகி கேட்க வேணுங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த முருகன் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி தரப்போகிறாரு. மிகப்பெரிய அளவில் மிதுனம் வந்து வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும். வரக்கூடிய சனி பார்வையிலிருந்து உங்களை அந்த கந்தன் நிச்சயமாக காத்தருள்வாள். எந்த விதமான கஷ்டமும் இனி மிதுனத்திற்கு வராது. நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு பிரார்த்தனையை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் வந்து உங்களை விட்டுட்டு விலக போகுது அப்படின்னு முதல்ல நீங்கள் நம்பணும். என்னால் இந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக உங்களை தாழ்த்தத்தான் செய்வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை உங்கள் மனதில் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் எப்பாடு பட்டாவது முன்னேறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நீங்கள் தினம் போராடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கந்தனால் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிச்சயமாக அரசு வேலை உங்களுக்கு வந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் எழுதிய தேர்வுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை மட்டும்தாங்க தரும். நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி திருவினையாகும். தயவு செஞ்சு தன்னம்பிக்கையை இழக்காமல் விடாமுயற்சியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது
நிச்சயமாக உங்களுக்கான பலன் வந்து உங்களை தவிர வேறு யாருக்குமே போகாதுங்க. சொல்லவே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிறதே தாய் தந்தை தாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மிதுனம் வந்து தினம் தினம் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொன்னேன், முருகனை உங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் எண்ணுனீங்க அப்படின்னா அந்த முருகன் வந்து உங்களோட இருப்பதை உங்களால் உணர முடியுங்க. இதை கேட்கவே இந்த நேரத்தில் சில பேரோட கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடுங்க. கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி எந்த ஒரு தருணத்திலையும் தோல்வியை சந்திக்கவே சந்திக்காது. அந்த தேவர் குலத்தை காத்த கந்தனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இனி எந்த விதமான அசம்பாவிதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. சனி பகவானை பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பயப்படவே வேண்டாம். சனீஸ்வரர் அப்படிங்கிறவர் ஒரு நீதிமான் தான். நீங்கள் என்ன நன்மையை செஞ்சீங்களோ அதற்கான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு, கொடுத்தே தீருவார். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செஞ்ச தவறோட பலனை உங்களுக்கு எப்போ தருவார் அப்படின்னா அதை நீங்கள் உணரும் போது அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் சனி பகவானை கண்டு தயவு செஞ்சு நீங்கள் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் உங்களோட மனசில் நீங்கள் எடுத்துக்காமல் இருங்க. அதுக்கப்புறம் எல்லா விதமான தவறான பாதையிலோ போகாமல் இருந்தாலே போதுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச பாவ விஷயங்களுடைய பலன்கள் உங்களை வந்து சேராமல் நிச்சயமாக அந்த வேல் வந்து உங்களை காத்து ரட்சிக்கும். மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை வந்து கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களின் கனவுகள் பலிக்கக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் சுய தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பல நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் திருவினையாக போகுதுங்க. உங்களுடைய குடும்பமே தடையாக இருந்தாங்க இத்தனை நாளாக. அந்த குடும்பம் வந்து இனி உங்களோட பாதையில் எல்லா விதமான தடங்கல்களையும் ஏற்படுத்தாமல் இருப்பாங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களோட தீராத ஆசைகள் தீரக்கூடிய காலம்தான் இது. ரொம்ப நாளாக ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னு கனவோடு இருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக இந்த 2025 முடிவில் உங்களால் வீட்டை கட்ட முடியுங்க. அதாவது மூவாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றிற்கும் துறந்தது தாங்க மிதுனம். தனக்குன்னு எந்த விதமான ஒரு நன்மையுமே எதிர்பார்க்காம பிறரோட நன்மைக்காகவே டெய்லியும் தினம்தோறும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய உங்களோட கனவுகள் வந்து பலிக்கக்கூடிய காலம்தாங்க இது. எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தையும் இடைவேளை விட்டு இன்னொரு நாள் இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சிட்ருக்க விஷயத்தை தள்ளி போட்டுறாதீங்க. மிகப்பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை செய்ய முடியும். ஆமாம், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் செய்ய முடியாத கடினமான விஷயத்தை தான் நீங்கள் கையில் எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த காரியம் வந்து நிச்சயமாக கைகூடக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் முருகனை நம்பணும், முழு மனசோட நம்பணும். நிச்சயமாக அந்த சுப்பிரமணியன் வந்து உங்கள் கூடவே அனுதினமும் இருந்து உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அவரோட வேளால் சுட்டெரித்து உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு வாழ்க்கையில் நகர்த்த போகிறாரு. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. முருகனோட ஏதோ ஒரு ஆலயத்திற்கு உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்குள்ளே போய் இந்த கந்தர் விபூதியை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அனுபூதியை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்த குலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலா உமையாய் மைந்தா குமரா மறைநாயகனே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து உங்களுக்கு இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் நின்று அந்த முருகன் நிச்சயமாக உங்களை காத்தருள்வார். நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் மிதுன ராசிக்காரங்க நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க. உங்களுடைய பலமே உங்களுடைய நம்பிக்கை தான். நீங்கள் இத்தனை நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் கணவன்
மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அளவில் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது, தலைகீழாக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமோகமாக அமையுங்க. உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. என்றும் நம் எம்பெருமான் முருகப்பெருமான் வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவை சன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான பயிற்சிங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. லக்ன அடிப்படையில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா சனி பகவானினோட வக்ரகால பயிற்சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் தொடங்குதுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும், இப்போ நடக்கக்கூடிய நாட்கள்லேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் 4 மாத காலங்கள் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. என்னங்க எடுத்த உடனே ராஜயோகம்னு சொல்கிறீங்க? நல்லா பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம கொடுக்குறோம். யாருமே கொடுக்காத பலன் நம்ம கொடுக்குறோம். என்ன தெரியுங்களா? சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்காருங்க. ஏன்னா 2 கிரகமுமே சுயசாரம் வாங்க போகுதுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 2 கிரகமும் சுயசாரம் வாங்கி பயணிக்கும் போது குருவும் சனி பகவானும் யாருடைய ஜாதகத்தில் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும். ஏன்னா சனி பகவான் தான் ஒரு மனுஷனுக்கு இயக்கத்திற்கு காரகன், தொழிலுக்கு காரகன், உத்தியோகத்துக்கு காரகன், நம்மோட ஆயுளுக்கு காரகன். சனி கொடுக்க யார் தடுப்பார்னு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலனை ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாகவே மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வலம் வரக்கூடியவங்க தாங்க நம்ம மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் 3வது ராசி தாங்க. இருந்தாலும் பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ராசி மிதுன ராசிங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெருமாளினுடைய அனுக்கிரகம் பெற்ற ஒரே ராசிங்க. புத்திசாலியான குணம் கொண்டது யாருன்னா அது நீங்கள் தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான புத்திசாலியாக ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசித்து சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா அது மிதுனம் 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 தாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் திறமையான குணம் இருக்கும் உங்ககிட்ட. எப்படி எதுலேயுமே திறமையான குணம் இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் சரிங்க, அந்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி கொண்ட ஒரே ராசி மிதுன ராசி தாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாருமே கணக்கு போட முடியாது. இவங்கள மாதிரி யாருமே அறிவாக யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாருமே புத்திசாலியாக இருக்கவும் முடியாதுங்க. மிதுனம் திறமைக்கு நீங்கள் தாங்க அதிபதி. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். எப்படி பேசணும், எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி மிதுன ராசிங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானினுடைய வக்ரமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுங்க. இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் மாறப்போகுது இதுக்கான பதிவு தாங்க இது. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு மனுஷனுக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. இதை நிறைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க. தொழிலுக்கு காரகன், ஆயுளுக்கு காரகன், ஜீவனக்காரகன், மக்கள் தொடர்புக்கு அவர் தாங்க அதிபதி. இந்த வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே அதிபதி அவர் தாங்க. நம்ம அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணாரு? 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. கேட்டு பாருங்க. வருமானத்திலையும் தொழிலையும் எவ்வளவு விலாஸ் ஆயிருக்கும் கேட்டு பாருங்க. இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலை. யாருடைய ஜாதகத்தில் சரியான அமைப்பு இல்லையோ, தொழிலையும் லாபத்திலையும், கணவன் மனைவி உடல் உபாதைகள்லையும்
கண்டிப்பாக பிரச்சனை வந்திருக்குங்க. நிறைய தரையில் கொடுத்துட்டாரு. ரீசெண்டாக பாருங்கள், இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு 5, 6 வேலை மாறி இருப்பாங்க. வேலை கிடைக்காம கூட நிறைய வீட்டில் இருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீசத்தில் இருந்தாருங்க. ஜனவரி மாதம் நீச்சத்தில் இருந்தாருங்க. குடும்பத்திலையும் கடனையும் பகையையும் பொருளாதாரத்திலையும் வறுமையிலையும் மாட்டிக்கிட்டு ரொம்பவே பிளாக் ஆகி போய் இருந்தீங்க. நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க ஸ்டெடியான ஒரு மைண்டே இவங்கக்கிட்ட இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த பணம் கிடைக்கலன்னா கையில் வரலை, அந்த பணமும் வரலை, அந்த பொருளாதாரம் அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்குது, எதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாமே நான் பார்த்துட்டு உக்காந்துருக்கேன். நிம்மதிங்கிற விஷயமே எனக்கு இல்லை. லைஃப்பில் கேட்டு பாருங்கள். அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கடன் பகை எதிரி வம்பு வழக்கை பிரச்சனையை பார்க்காத நாளே இல்லைங்க. தின பிரச்சனை தாங்க. தாய்மாமன் உறவு நல்லா பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவு உங்களுடைய கணவன் மனைவி சாந்தம் திருமணத்தை பேசி கிட்ட போகும்போது ஸ்டாப் ஆகிறது. இந்த மாதிரி தடைகள். அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு திடீர் பயணங்கள், திடீர் அலைச்சல், ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். இந்த ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கிறது, எனக்கு நல்ல பலனே கிடையாது அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்ததும் மிதுன ராசி தான். இப்போ தனியாக ஜாதகம் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து சனி பகவான் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காருன்னு பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா இப்போ ஒரு சூப்பரான யோகம் இருக்குது தெரியுங்களா? மிதுனத்துக்கு செம்மையான ஒரு யோகம் இருக்குங்க. குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பர் டைமுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுனம். அதனால் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பெஷலான பலன் கொடுக்க போகிறேங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சுயசாரம் வாங்கி குரு போகிறாருங்க. எதில்? புனர்பூசத்துக்கு போகிறாரு. அது ஒன்று நல்லதான். அடுத்தது பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு அப்புறமா அவர் புரட்டாதி நட்சத்திரம், அவரும் குருவோட சரத்தில் போகிற, ரெண்டுமே குரு சாரத்தில் போகுது. அப்போ ஏதோ நகையோ பணமோ சேமிப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏதோ ஒரு விஷயம், பெருசாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அறிகுறிகள் எல்லாம் இப்போவே தெரிஞ்சிருக்குங்க. உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் வருமானத்தில் நீங்கள் பெரிய லெவலுக்கு வருவீங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பொருளாதாரத்தில் வருமானத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு வருங்க? சேமிப்பே இல்லை, எனக்கு கடன் இருக்குன்னா இப்போ கடன் அடைச்சிருவீங்க. நிறைய பேர் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்துட்டாவே கடன் அடைக்கப்படுங்க. உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணப்படும். வருமானம் எனக்கு மேலே பெரிய லெவலுக்கு வருவீங்க. பயங்கரமான யோகத்தை இப்போ சனி பகவான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? குருவும் சனியும் யோகத்தில் இருக்குது. அது இல்லாமல் சனி பகவானினுடைய பார்வை பாருங்கள், 12ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, அடுத்தது 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக யோகம் இருக்குங்க. சூப்பரான யோகம். குருவோட பார்வை 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. 9 பார்க்குறாரு. பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. குடும்பத்தில் பாருங்கள், சேமிப்பு, வருமானம், இன்கம் நல்லா இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கிற வழக்குகள்லாம் இருக்காதுங்க. ஒரு இடத்த விற்கணும், ஒரு பூமியை வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு இதன் மூலமாக காசு வரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அது மூலமாக காசு வரப்போகுதுங்க. இடம், பூமி, இது மூலமாக காசு பணங்கள் வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குது. ஏன்னா இடப்பிரச்சனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதிகமாக சொல்கிறீங்க. என்ன காரணம்? ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தால் இடம் வாங்கினா ராஜா, இல்லை வீடு வாங்கினா ராஜா, சொத்து வாங்கணும். அவர் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. நீ வீட்டை வாங்கி இடத்த வாங்கு, வீடை கட்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான யோகம் இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது 100% உண்மைங்க. வழக்கு சார்ந்த விஷயம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த வழக்கெல்லாம் இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாரு. பொருளாதாரத்தில் வருமானம் நல்லா இருக்குங்க. சகோதர சகோதரி வகைகளில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், நிரந்தரமான வேலை, சூப்பர் வேலை கிடைச்சதா கிடைக்கலையா,
வெளிநாட்டில் நல்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கு எல்லாமே வேலை உத்தியோகம் மாறுங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனாலும் வேலை பார்க்குறவங்களோட உத்தியோகம் நல்லா இருக்குங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதை நான் எழுதியே குறிப்புங்க. ஏன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கிறதுனால, யார் லக்னத்தில் சூரியன் இருக்கோ கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் வந்து சொந்த வீட்டை வந்து தொற்றுவாருங்க. கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடச்சிருங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கான யோகம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலும் அரசாங்கம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி கடன் அடைப்பீங்க. லோன் சார்ந்த விஷயம்